ஆக்சுவலா இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம். அது மட்டும் இல்லாம நான் மும்பை போக வேண்டியதா இருக்கும். சில நேரம் நைட் ஒர்க் கூட இருக்கும், வீட்டுக்கு கூட வர முடியாது. இன்ஃபேக்ட் பவிட்டு கூட அதிகமா பேசக்கூட முடியாது. அதனால தான் சொன்னேன். மற்றபடி நீங்க இங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா தங்குங்க. அது இல்ல மாப்பிள்ள, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பவி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கு. அப்புறம் பக்கத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் பொண்ணை உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி பவி, அப்ப நான் கிளம்புறேன். சமந்தி, என்னப்பா இருங்க, வந்த உடனே ஏன் போறேன்னு சொல்றீங்க? சமந்தி இருங்க சமந்தி, ரொம்ப நாள் கழிச்சு உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. குட்டி ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க போறேன்னு சொல்றீங்க. உங்க வேலை என்னவோ நீங்க இங்க இருந்தே பாருங்க. இப்படி திடீர்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா எனக்கும் வருத்தமா இருக்கும். சமந்தி, எங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்ல சமந்தி. அப்ப நான் கிளம்புறேன் சமந்தி. சமந்தி, அப்பா வரேன் பவி. அம்மா, நீங்களாவது சொல்லுங்களேம்மா. இல்லம்மா. இல்ல பவி, சொன்னா கேளு. எங்களுக்கு உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்ல. நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். மாமா இருங்க, நானும் ஆபீஸ் தான் கிளம்புறேன். அப்படியே உங்களை டிராப் பண்ணிடுறேனே. பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க கேப் புக் பண்ணி போய்க்கிறோம். என்ன சமந்தி, வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாம போறீங்களே? சாப்பாடு தானே சம்மந்தி, அடுத்த தடவை வரும்போது நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம் சம்மந்தி. நாங்க இன்னொரு நாள் வரோம். அப்பா என்னப்பா சொல்றத கேளுங்க ப்ளீஸ் பா, போகாதீங்க. அப்பா எங்க போறேன்? இதே சென்னையில தானே இருக்க போறேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போறேன். அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. பவி, மாப்பிள்ளை சொல்றதுதான் சரி. நாங்க அங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ ஏன் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? சிரிச்ச மாதிரி வழி அனுப்பு. பவிக்கு என்ன பிரச்சனைன்னு உங்க அப்பா புலம்பிக்கிட்டே இருப்பாரு. சிரி பவி, சமத்து இல்ல. வர அம்மா, நீயாவது சொல்லலாம்ல. அம்மா, ஏதோ ஒரு நாள் நான் தெரியாம தண்ணி அடிச்சு வந்ததுக்கு நீ தாம் தும்னு குதிச்சுட்டு என்னென்ன பண்ண? என்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா ரூம்ல போய் படுத்துக்கிட்டே நீ. உங்க அப்பா அம்மா வரும்போது ஈனி இழிச்சுக்கிட்டு நடிப்ப. அதே மாதிரி நானும் பண்ணணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. இத பார், உனக்காக தான் நான் அவங்கள அனுப்பி விட்டேன். நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. ஆமா, எவ்வளவு நேரம் தான் நீயும் நடிச்சுக்கிட்டே இருப்ப? உனக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலையே. அவங்களுக்காக நீ க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நடிக்கிற. இது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வேணா தாங்கலாம். 4-5 நாள்ல எப்படி தாங்குவ? உன்னையே அறியாம நீ என் மேல வெறுப்ப கொட்டுவ. அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தேவையா? அது மட்டும் இல்ல, நீயும் அவங்களுங்க இருங்க இருங்கன்னு கம்பல் பண்ற. இங்க அவங்க தங்கினாங்கன்னா நாம ஒரே ரூம்ல ஒன்னா இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ தனியா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் அவங்களா கிளம்பட்டுன்னு குத்து மதிப்பா சொன்னேன். ஆக்சுவலா நான் பண்ண நல்லதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பாராட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நிக்க வச்சுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். I don't care. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த இயர்க்கான அக்கவுண்ட் டீடைல்ஸ், நம்ம ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூஷன் நோட் ஃபைல்ஸ், அப்புறம் டெண்டருக்கான கொட்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஓகே சந்தோஷ், நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா உங்களை கூப்பிடுறோம், அங்க வச்சிடுங்க. ஷூர் சார். எஸ், தேங்க்யூ சார். இந்தாம்மா. இந்தப்பா. தேங்க்ஸ்மா. இஞ்சி டீ கொடுங்க மேடம். டீ?
வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் என்னடா கேண்டீன்ல வந்து ஹாயா உட்காந்துருக்க? டேய் நான் எங்கடா ஹாயா உட்காந்துருந்தேன்? இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். என்ன ரிலாக்ஸ் ஆயிட்டியா? ம். முதல்ல இந்த ஃபைலை கொண்டு போய் ஆடிட்டிங் டீம்ல சப்மிட் பண்ணுடா. இதுதான் புது கொட்டேஷன். இதுல தான் டீடைல்ஸ் டெண்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஐயோ போச்சுடா. டேய் என்னாச்சு சந்தோஷ்? டேய் என்னடா? அதான் ஃபைலை கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லடா தப்பு பண்ணிட்டேன்டா. நான் அந்த பழைய பிங்க் கலர் ஃபைலை எடுத்துட்டு போய் ஆடிட்டிங் ரூம்ல வச்சுட்டேன்டா. டேய் முட்டாள், என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க? கொட்டேஷன் எல்லாம் புதுசா போடணும். அதுல இருக்குது பழைய கொட்டேஷன்ரா. நான் தான் உனக்கு புது காப்பி கொண்டு வரேன் நேத்தே சொன்னேன்ல. நீ சொன்னதாண்டா. நான் தான் வீட்ல இருக்க ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த ஃபைலை எடுத்து கொண்டு போய் வச்சிட்டேன். அந்த ஃபைலை செக் பண்ணாங்கன்னா நான் க்ளோஸ்ரா மச்சான். எல்லாமே முடிஞ்சிடும். டேய் இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? நான் தான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போனேன்ல. அப்புறம் அந்த ஃபைலை கொண்டு போய் வச்சிருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு வேற கேக்குற. டேய் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஏதோ வான் பண்ணிட்டு விட்டுருவாங்கல்ல? இப்ப கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா அது? உன்னை சஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஏன் உன்னை டிஸ்மிஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ச்சே, இப்படி சொதப்பிட்டேடா. டேய் நடந்தது நடந்து போச்சு. அவங்க கூப்பிட்டு கேட்டா உன் சைடுல இருக்க ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புற மெயில்ல கொட்டேஷன் மாத்தி அனுப்புன்னு சொன்னல, அதையாவது இப்போ ஒழுங்கா அனுப்பலாம் வா. ஷிட். டேய் சந்தோஷ் டைம் இல்ல, வா. என்ன யோசிக்கிற? வா. கந்தசாமி முக்கியமான ஃபைல்னு சொல்லிட்டு டேபிளே மறந்துட்டு போயிட்டான். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? இருங்க இருங்க. இந்த ஃபைல் ஆடிட்டிங் ரூமுக்கு தானே போகணும். அங்கே இருந்து குட்டி மாத்தி வச்ச அந்த பிங்க் ஃபைலை எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? லட்சுமி அம்மா, ஆடிட்டிங் ரூம்ல 5 டீ வேணுமா? சீக்கிரமா உங்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னையா எடுத்துட்டு வர சொன்னாங்க? ஏமா? இல்ல நேத்து அவங்க என்ன கூப்பிட்டு 2 நாள்ல அட்வான்ஸ் பணம் கட்டணும், இல்லனா காலி பண்ணிடணும்னு சொன்னாங்களே. ஆடிட்டிங் டீம்னாவே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ரஃபா தான் நடந்துக்குவாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா பாத்தீங்களா, நம்ம ரூமுக்குள்ள போறதுக்கு தானா வழி கிடைச்சிருக்கு. ஆமா கந்தசாமி, இப்போ இந்த ஃபைலை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். முதல்ல நீங்க 5 டீயை ரெடி பண்ணுங்க. 2 நிமிஷமா? போலாமா கந்தசாமி? அம்மா அந்த ஃபைலு போற வழியில பிக்கப் பண்ணிக்குவோம். நம்ம ஃபைல் எடுத்துட்டு போறத யாராவது பாத்துட்டாங்கன்னா? இப்படிதான் டீ வைக்கிறதுக்கு பயன்படுற ட்ரே ஃபைல் வைக்கிறதுக்கு பயன்படாதா என்ன? அம்மா எங்க இருந்து புடிச்சீங்க இந்த ஐடியாவை? பெத்த புள்ளைய ஒரு இக்கட்ல இருந்து காப்பாத்தணும்னா எல்லா அம்மாங்களுக்கும் எங்கிருந்தோ ஒரு ஐடியா வந்துரும். போலாம்.